இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் என் சகோதரர், இதற்கு பின் என் அன்பு குழந்தையின் இரத்த சரித்திரம் மறைந்திருக்கிறது, வழிகள் மறைந்திருக்கிறது. எழுத்தாளர் ஜென்சி அவர்கள். இறைவனுக்கு நன்றி, இயற்கை அன்னைக்கு நன்றி, என்னை பெற்ற தாய் தந்தைக்கும் என் குல தெய்வத்துக்கும் என் குல மூதாதையர்களுக்கும் நன்றி கூறி என் உரையை தொடங்குகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மிக்க நன்றி. அரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மிக்க நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்ற நூல் வெளிவர காரணமாக இருந்தவர்கள் யாரு என்றால், அன்பு அம்மான்றது நான் கிடையாது, யாஸ்மின் பானு அப்படின்றவங்க திருநெல்வேலியை சார்ந்த ஒரு பெண். தனது 4வது பிரசவத்தில், வீட்டு பிரசவத்தில் இறந்து போனாங்க. என்னோட குழந்தையோட இறப்புக்கு முன் தான் அவங்களோட இறப்பு நடந்துச்சு. அப்போது நான் என்னோட தேடல் என்ன இருந்துச்சுன்னா, 1 நாள் வாழ்ந்த என்னோட குழந்தைக்கே வாழ்வின் நோக்கம் இருக்கும்போது அந்த அக்காவோட வாழ்வின் நோக்கம் என்ன நான் கண்டறியறதுக்காக பயணிக்கும் போதுதான் அந்த அக்கா எனக்கு கொடுத்த தகவல், தன்னோட குழந்தைகளுக்கு மெக்காலே கல்வி முறை கிடைக்கக்கூடாது, தமிழ் கல்வி முறையான பானு வீட்டு கல்வி முறை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தன் உயிரை இறைவன் கூப்பிட்ட உடனே போனவங்க தான் யாஸ்மின் பானு. அவங்க தான் அன்பு அம்மா. ஸோ தமிழ் மரபு மீட்டு வரணும் அப்படின்றதான் அவங்களோட வாழ்வின் நோக்கமே. இதற்காக பயணித்தவர்கள் தான் அந்த அக்கு ஆன்மாக்கள்ன்றது. அக்கு பஞ்சர் மட்டும் கிடையாது, இறைவனை அடைவதற்கான வழியை காட்டி கொடுக்கும் ஆன்மாக்கள் தான் அக்கு அப்படின்றது. அன்புன்றவர் வேறு யாருமே இல்லை, என் மகன் கிருபானந்த வாரியார் தான் அன்பு. நான் தேடி கண்டுபிடிச்சது பயணிக்கும் போது எனக்கு சித்தர்கள் வாழ்வியல் எதுவும் தெரியாது. நான் ஒரு கிறிஸ்தவ பெண், பிறவிகள் இல்லைன்னு நம்புகிற கிறிஸ்தவ மதத்துலேருந்து பிறவிகள் உண்டுன்னு நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில் எனக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்த தகவல்கள்லாம் இது. ஒரு பெண்ணால் எப்படி போராட முடியும் என்ன சொன்னாங்க மரபு வழி மருத்துவர்கள், உன் குழந்தை வீட்டில் இறந்துருச்சு, போராட்ட காலத்தில் 10ஓட 11 நான் நெல்லுன்னு. ஆனால் ஒரு இயற்கை விவசாயி அக்கு ஹீலர் லெனின் ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீ எதுக்கு 10ஓட 11 நான் போராடணும், நீ ஒத்தாலா போராடு, பிரசவம்னா என்னென்னு உலகுக்கு உணர்த்தலாம், உனக்கு பரிசு நான் உனக்கு அண்ணன் தர்றேன்னாரு. எனக்கு அண்ணன் இல்லை, அதனால் அண்ணன் சென்டிமெண்ட் ரொம்ப வீக். என்னை யாராவது தங்கச்சின்னு கூப்பிட்டா உயிரே கொடுப்பேன் அவருக்காக. நான் ஏதோ இவர் கதை சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, நீங்கள் நாவலை படிக்கும்போது தெரியும் என்னோட அண்ணன் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. இந்த இடத்துல நான் உயிரோடு நிற்கிறேன் அப்படிது காரணம் யாருன்னா, எனது அக்குப்பஞ்சர் ஆசான் போஸ்கே முகமது மீரா ஐயா அவர்கள் தான். மருந்தும் மருத்துவமும் கோடிகளை கொள்ளையடிக்கிற இந்த காலத்தில் எனக்கு ஆன்மீக சிகிச்சையை அவரோட இறையாண்மை வகுப்பில் இலவசமாக கொடுத்தாரு. நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், 3 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், எனக்கு ஹீலிங் கொடுப்பாரு. ₹1 கூட அவர் என்கிட்ட வாங்கினதே இல்லை. என் ஆசான் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லைன்றத நான் உங்களுக்கு உணர்த்துக்கிறேன். இந்த இந்தியன் அக்கு பஞ்சர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், சைனா தான் அதோட தாயகம்னு இல்லவே இல்லை, தமிழ் மரபு தான் தாயகமே. அதற்கு உதாரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்சூர் ரகுமான் ஐயா தான் இந்தியன் அக்கு பஞ்சரின் தந்தை. அவர் வெறும் இந்தியன் அக்கு பஞ்சர் மட்டும் கண்டுபிடிக்கல, அவர் ஒரு அல்லோபதி டாக்டர். ஒரு அல்லோபதி மருத்துவம் ஒரு நோயை முழுமையாக குணமாக்காது, ஆணி வேற கண்டறிய முடியாது, தமிழ் மரபு தான் அதை கண்டறியணும்னு இந்தியன் அக்குபஞ்சரின் தந்தை தான் அவர். அந்த அக்குபஞ்சர் மூலியமாக நோயோட அடி வேற கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் கிடையாது, உலகில் இருக்கிற எல்லா மரபு வழி மருத்துவங்களுக்கும் தாயகம் தமிழ் தான். இங்கே நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, இந்த புத்தகத்தில் நான் என்னோட எழுத்து வடிவத்தில் எழுதியிருக்கேன். எனக்கு தமிழ் மொழி பிடிக்காது, அதனாலே எனக்கு சின்ன வயசுலேயே தமிழ் மொழி சுத்தமாக பிடிக்காது. என்னைக்கு எனக்கு ஸ்டேஜ் கிடைக்குதோ அன்றைக்கி நான் இங்கிலீஷில் தான் பேசணும்னு சின்ன வயசுலேருந்தே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த புத்தகம் வெளிவரும்போது நான் இந்த புத்தகத்தை தமிழ் மக்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சேன். சிவன்ட்டே சொன்னேன், புத்தகத்தை எழுதுகிறேன், புத்தகம் தமிழ் மக்களுக்கு போச்சுன்னா நான் தமிழ் அடுத்தடுத்து நான் எழுதுகிற நூட்கள் எல்லாமே தமிழில் இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சசானியாலலாம் இருக்காங்க, சைனாவில் இருக்காங்க, நான் அங்கே போய் சேர்ந்துருவேன், அந்த உரைநடையில் தான் எழுதுவேன்னு அதை எல்லாத்தையும் முறியடித்து கடைசி இந்த 2 புத்தகங்கள் சிவன் ராஜவுதலுக்கு சித்தரையாவுக்கு நான் கொடுத்தேன். அவர் தன்னோட யோக சக்தியால் தவ ஆற்றலால் தமிழ் மக்களுக்கு இந்து தமிழ் திசை மூலம் கொண்டு சென்று சேர்த்தார். அதனால நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஐயா கிட்ட, என்னோட உரைநடை இதோட முடிஞ்சு. அடுத்து நான் கண்டிப்பாக ஐயாவோட ஆசைப்படி ஜேன்சி தலைமுறை முற்றிலும் மாறப்பட்டு சங்க காலத்துக்கு கொண்டு போய் செய்வாங்க. சங்க காலத்தில் பெண்கள் உண்மையிலே படைப்பாளியாக இருந்தாங்க. அந்த காலத்தில் பெண்கள் மரவுரி எண்ணெய் ஆடை, அறிவுரை ஆடை, கொட்டைக்கரை பட்டாடைன்னு பல ஆடைகள் அணிஞ்சாங்க. அந்த ஆடைகள் மூலியமாக அவங்களுக்கு நோய்கள் எதுவும் வரவே இல்லை. அதெல்லாம் சாத்தியமாகுமா நீங்கள் நினைக்கலாம், ஆனால் சாத்தியப்படும். ஏன்னா இது பொற்காலம், கண்டிப்பாக சாத்தியப்படும். விவேகானந்தர் ஐயா அழகாக சொல்லுவார், ஒருத்தர்கிட்ட உண்மையும்
நேர்மையும் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தையே வெல்லலாம். இன்னொன்று சுயநலம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்கிறவள் இந்த பிரபஞ்சத்தை எதிர்த்து நிற்க முடியும். தான் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் அவருக்கு உண்டுன்னு எனக்கு அரசியலும் தெரியாது, தமிழ் சினிமாவும் தெரியாது, இலக்கியமும் தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா ஹீலிங் தெரியும். என்கிட்ட உடைந்த உள்ளத்தோடு வருகிற மக்கள்கிட்ட வந்து தேத்தி தற்கொலை எண்ணம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றி அவங்க வாழ்வின் நோக்கம் என்னன்னு காட்டி வெற்றியாளர்களாக மாற்ற இது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு அரசியலும் தெரியாது, இலக்கியம் எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு கற்றுக்கொள்கிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற மீடியாவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்க இந்த கட்சி எதனால் வந்துச்சு அப்படின்னா, ஒரு சினிமா மோகத்தால் வந்துச்சு, ஒரு கவர்ச்சியால் வந்துச்சு அப்படின்லாம் பல கதைகளை சொல்லுவாங்க. ஆனால் கிடையாது. இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் என் சகோதரர், இதற்கு பின் என் அன்பு குழந்தையின் இரத்த சரித்திரம் மறைந்திருக்கிறது, வழிகள் மறைந்திருக்கிறது. கலங்க மாட்டேன். நான் கலங்கினா என்னோட குழந்தைக்கு பிடிக்காதனால கலங்க மாட்டேன். என் அண்ணன் இருக்கிறார் என்னை பார்த்து கொள்வதற்கு. பெண்களின் வழிகளை அடியோடு அழிக்கிறதுக்கு என் அண்ணன் இருக்கிறார். அதனால் நம்பிக்கையோடு நான் சொல்லுவேன். கவர்ச்சியாலையும் வரல. என் அண்ணன் நடிக்க தெரியாது, எனக்கும் நடிக்க தெரியாது. என் புத்தகத்தில் உண்மையும் நேர்மையும் சத்தியமும் மட்டுமே இருக்கிறது. இது வெறும் கற்பனை கதையாக இருந்தால் என்னைக்கோ காலத்தால் அடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது காலத்தால் அடிக்கப்படலை. அது காவியமாக வந்து நிற்பதற்காகவே இங்கு ஆண்டோர்கள் சான்றோர்கள் முன்னிலையில் என் புத்தகம் வந்திருக்கிறது. நான் இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் டெஸ்ட்டு தான் வச்சேன். எனக்கு வந்து கலைஞர் ஐயா தான் சொல்லி கொடுத்தாரு, நீ ஒரே ஒரு லெட்டர் எழுது, பர்சனலாக எழுது, தமிழ்நாட்டு அரசு உன் வீட்டு வாசலில் நிற்குன்னு சொன்னாங்க ஐயா. அப்போ நான் சொன்னேன் நான்லாம் எழுத மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஒரு புத்தகம்தான் எழுதினேன். தமிழக அரசு முன்னாலேயே அமர்ந்திருக்கிறது. நான் சினிமா வந்து எனக்கு சினிமா துறை முன்னாடிலாம் பிடிக்காது சுத்தமாக. ஆனால் எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா 4 பக்கத்து டைலாக் எழுதி கொடுத்தாலும் வசனம் அப்படியே பயங்கரமாக பேசுவார். எனக்கு இங்கே வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும்போதே பல டேக்கு போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் சினிமா துறை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய வணக்கம் தெரிவித்தேன். அப்பா எப்படி தான் நடிக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மன் சிலம்பரசன் அவர்களின் உள்ளத்துக்கு நான் தலை வணங்குகிறேன். நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அவர் மனம் விரும்பிய பொண்ணை மணந்து அவர் மகிழ்வுடன் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரே ஒரு குட்டி கதையோடு நான் என்னோட நன்றி உரையை முடிச்சுக்கிறேன், என்னோட ஏற்புரையை முடிச்சுக்கிறேன். மகா பெரியவா அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐயா ஒரு நாள் வந்து மரத்துக்கு அடியில் சத்சங்கம் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அப்போ மரத்துக்கு மேலே காக்கைகள் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதையே கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, ஏன் ஐயா நீங்கள் காக்காயை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மகா பெரியவா சொல்லியிருக்காங்க, அந்த காக்கை சொல்லுது, இங்கேருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மாட்டு வண்டி போச்சு. அந்த மாட்டு வண்டியில் இருக்கிற ஒரு வெள்ளைக்கட்டி துண்டு நிறைய கீழே கொட்டி கிடக்கு, ஒரு சாக்கு மூட்டை கீழே விழுந்துருச்சு, அதையெல்லாம் அங்கங்கே கிடக்கு, எல்லா காக்கைகளும் வாங்க சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்தருக்கு ஒரு சந்தேகம், போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிலோமீட்டர் தூரத்தில் போய் பார்க்கும்போது அங்கே உண்மையிலே அந்த சாக்கு மூட்டையிலேருந்து வெள்ளைக்கட்டி துண்டுகள் சிந்தி கிடந்திருக்கு. அதை எல்லா காக்கைகளும் சேர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டுச்சான். பாருங்களேன், நம்மளெல்லாம் விட அறிவு கம்மின்னு நினச்சிட்டு இருக்க காக்கைகள் கூட தனக்கு கிடைக்கிற உணவை பகிர்ந்து உண்ணுது. நம்மளும் அன்பாகவே இருப்போம், புதிய அன்புலகம் அமைப்போம். இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸுக்காகவே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, எப்படி வேணாலும் வாழணுன்றது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழணும்னு வரைமுறையை விதித்து வாழணும். ஏன்னா உடலுக்கு தான் அழிவு, ஆன்மா அழிவற்றது. உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து நீங்கள் ராஜரிஷியாக வாழலாம். நம்ம எல்லாம் பார்ப்போம், ஹாலிவுட் படங்களில் மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த ஹாலிவுட் படங்கள் எல்லாமே பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் இங்கே இருக்கிற தமிழ் சித்தாந்தத்தை அவங்க காப்பி அடித்து தான் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம யாருமே அதை நம்ப கூட மாட்டோம். உடல் எப்படிங்க தன்னைத்தானே குணமாக்குன்னு கேள்வி தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். நிறையா புத்தகங்கள் படியுங்க, சங்ககால புத்தகங்கள் நிறையா இருக்குது, நிறையா கற்றுக்கோங்க. வீட்டுக்கு ஒரு மருத்துவர்ன்றது என்னோட சித்தாந்தம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் மருத்துவர் ஆகணுன்றது தான். ஏன்னா சித்தர்கள் வாழ்வியலும் அதான் சொல்லுது, நம்ம ஒவ்வொருத்தருமே டாக்டர் ஆகணும். ஏன்னா 5 அறிவு உள்ள ஆடு மாடு எதுவுமே வந்து குறைபாடான குழந்தைகளை பெற்றுக்கிறதும் இல்லை, பிரசவத்தில் வந்து இறக்குறதும் கிடையாது. அது அவ்வளோ தெளிவாக இருக்குது. அதுக்கு உடலின் மொழி நல்லா தெரியுது. எந்த ஆஸ்பத்திரிக்கு போகுதா நாய் போகிறதில்ல. ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் மறந்துட்டோமே. எனக்கு இந்த மும்மொழி கொள்கை இரட்டை மொழி கொள்கையெல்லாம் கிடையாது. எல்லாரும் கற்றுக்க வேண்டியது உடலின் மொழி, அதுக்கு பிறகு தாய்மொழி. இனி என்னோட வருகிற எல்லா நூட்களிலும் நான் உண்மையிலேயே தமிழ் உரைநடையிலேயே எழுதுவேன் என்று உறுதி கூறுகிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த அரங்குக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன்,
நான் இந்த இந்த புத்தக திருவிழா ஏன் இவ்வளோ கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்னா, நான் இந்த புத்தகத்தை எழுதினதுக்கப்புறம் எழுத்தாளரோட வாழ்வில் என்னன்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா அது, ஒரு கதைக்கு எவ்வளோ வலிமை இருக்குது, எழுத்தாளர்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் புத்தகங்கள் இன்னும் மக்களை போய் சென்றடையலை, ஏன் எல்லாரும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற தேடல் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இதை எப்படியாவது நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தக விழாவை இவ்வளோ விமர்சையாக பண்ணது. ஏன்னா இனி வரும் காலங்கள் மாற்றப்பட வேண்டும். ஃபோனை பார்த்து பார்த்து அதில் மூழ்கி போகிற மக்கள் எல்லாரும் புத்தகத்தை பார்த்து பார்த்து புதிய உலகத்தை அமைக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை, என்னோட விருப்பம். இதில் எனக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பல இடங்களில் பயணிக்கும்போது ஒரு பெண்ணாக உன்னால் எப்படி பதிப்பகம் ஆரம்பிக்க முடியும், சமூகத்துக்கு கொண்டு போயிடுவேன், பல சவால்கள். ஆனால் இறையருளின் துணையோடு எனக்கு கிடைத்தவர் தான் நிர்மலா அக்கா. நிர்மலா அக்கா மூலியமாக தான் இந்த புத்தகம் வெளியே விநியோகமாக வந்தது. அதற்கு உறுதுணையாக இருந்த நசீர் அண்ணா தான். நசீர் அண்ணா இல்லைன்னா இந்த புத்தகம் இந்த இடத்துல நிற்க வாய்ப்பே இல்லை. நான் தோண்டு போனப்பெல்லாம் நசீர் அண்ணா என்னை உடன் பிறந்த சகோதரியாக நினச்சி என்னை தேற்றினாரு. நிர்மலா அக்காவும் சாதாரண ஆள் கிடையாது. என்னோட பிரசவ வழி போல் அவங்களும் பல இடர்பாடுகளை சந்தித்தவர், ஒரு உறுதியான பெண்மணி. அந்த உறுதியான பெண்மணி மூலம் உலகத்துக்கெல்லாம் இந்த புத்தகம் சென்றடையுது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புதிய உலகம் அமைப்போம், அன்பில் ஆட்சி செய்வோம். அனைவருக்கும் நன்றி.